தெனாலிராமன் விவேகமான அமைச்சரின் உளவுத்திறன். தெனாலிராமன் விஜயநகரப் பேரரசின் சிறந்த அறிவு கூர்மையுள்ள கவிஞரும் அமைச்சருமான ஒருவராக வரலாற்றில் புகழ்பெற்றவர். அவர் அரசர் கிருஷ்ணதேவராயரின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அவரது நகைச்சுவை, புத்தி கூர்மை மற்றும் சாமர்த்தியம் எண்ணற்ற கதைகளில் இடம்பெற்றுள்ளன. அரசரின் சந்தேகம் ஒருநாள் கிருஷ்ணதேவராயர் தன் அமைச்சர்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வியை எழுப்பினார். இந்த உலகில் எது மிகச் சிறந்தது? பணமா? அறிவா? அமைச்சர்கள் பலரும் பணம் மிக முக்கியம் என்று கூற, சிலர் அறிவு என்பதையும் வாதிட்டனர். ஆனால் தெனாலிராமன் ஒருவரே சிறிதும் பதில் கூறாமல் சிரித்துக் கொண்டிருந்தார். அரசன் அவரிடம் கேட்டார், தெனாலி, நீ ஏன் பேசாமல் இருக்கிறாய்? நீ என்ன நினைக்கிறாய்? தெனாலிராமனின் சுயமதிப்பு. தெனாலிராமன் அமைதியாக நின்று அரசரை எதிர்கொண்டு சொன்னான், மன்னா, இதற்கு நேரில் ஒரு விளக்கம் தர விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு ஒரு நாள் அவகாசம் அளிக்க வேண்டும். அரசன் சம்மதித்தார். தெனாலிராமனின் திட்டம். அந்த இரவு தெனாலிராமன் அரசவையிலுள்ள காவலாளிக்கு சில பணம் கொடுத்து ஒரு சிறிய வேலை செய்விக்கத் திட்டமிட்டார். அந்த வேலை என்னவென்றால், அரசரின் தலையில் ஒரு பிளவு ஏற்படும் விதமாக அவருக்குத் தெரியாமல் அவர் தூங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு சிறிய கல் போட வேண்டும். காவலாளி அதைப்படியே செய்துவிட்டான். அடுத்த நாள் அரசவையில் அரசன் தலைவலி காரணமாக கோபமாக இருந்தார். அவரை யார் காயப்படுத்தினார்களோ என ஆராய ஆரம்பித்தார். காவலாளியை பிடித்து விசாரிக்கும் பொழுது அவன் பயந்து, மன்னா, தெனாலிராமன் சொன்னபடி செய்தேன். அவர் பணம் கொடுத்ததால் நான் அதை செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டான். அதைக் கேட்டதும் அரசன் ஆவேசமாக, தெனாலி, நீ ஏன் இப்படிச் செய்தாய் என்று கேட்க, தெனாலிராமன் புத்தி கூர்மையாக பதிலளித்தார். மன்னா, நான் உங்களுக்கு உலகில் எது முக்கியமானது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் எவ்வளவு பணக்காரரானாலும் ஒரு சிறிய பணத்திற்காகவே ஒரு காவலாளி உங்களைத் தாக்கினான். ஆனால் அவனிடம் அறிவு இருந்திருந்தால் இவ்வாறு செய்ய மாட்டான். அரசன் இது கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆமாம், தெனாலிராமா, அறிவு பணத்தை விட மேலானது என்று ஒப்புக்கொண்டார். இதிலிருந்து தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் மட்டுமல்ல, உண்மையையும் புரிந்து கொள்ளும் திறனும் வெளிப்படுகிறது. மம்மொரால், அறிவு மட்டுமே நம்மை பாதுகாக்கும், பணத்தால் அல்ல.